திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. அந்த காட்சிகளை பார்ப்போம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்போம். பாஸ்கர், வணக்கம். இப்ப பல்வேறு இடங்கள்ல தண்ணீர்கள் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். என்ன சூழல் பொன்னேரியை பொறுத்த வரைக்கும்? பொன்னேரி, மீண்டு, பழவேற்காடு, சோழன் சுற்றுவர இடங்கள் காலை முதல் கருமேகம் சூழ்ந்து இருந்தது. திடீரென 1 மணி நேரத்துக்கு மேலாக இடி மின்னல் காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்து வருகிறது. மழையின் காரணமாக கடந்த சில நாட்களாக நீடித்து வந்த வெப்பத்தின் தாக்கம் இன்று குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. திடீர் மழையின் காரணமாக பொன்னேரியில் முக்கிய சாலையில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. மழைநீர் வெளியேற வழியின்றி குளம் போல தேங்கி சாலையில் பெருகெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் அவதி அடைந்துள்ளனர். பொன்னேரி தேடி ரயில்வே சுரங்க பாதையில் 2 அடி உயரத்துக்கும் மேலாக மழைநீர் குளம் போல தேங்கி கிடக்கிறது. முழங்கால அளவு தேங்கியுள்ள தண்ணீரில் பொதுமக்கள் சிரமத்துடன் சென்று வருகின்றனர். அவ்வழியே சென்ற அரசு பேருந்து ஒன்று தண்ணீர் சிக்கி இருந்ததால் செல்ல முடியாமல் ரயில்வே சுரங்க பாதையில் சிக்கி கொண்டது. இதனால் பயணிகள் பேருந்தில் இருந்து இறங்கி நடந்து சென்றனர். தொடர்ந்து பேருந்தை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் பணியில் காவல்துறை ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கரிகிருஷ்ண பெருமாள் கோயில் பிரம்மோற்சவ விழாவின் ஒரு பகுதியாக 4ஆம் நாளாக இன்று விசேஷ நாளாக இருந்து வருகிறது. பெருமாள் எழுந்தருளி வீதி உலா வந்த நிலையில் பொது பக்தர்கள் கொண்டு வரும் வழியில் மழையில் பக்தர் எம்பெருமனை சுமந்துபடி நனைந்து செல்கின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். சொல்லியே செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.